ஹாய் guys, இதுதான் காகாஷி மூவிஸ். ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பார்ட் 13 நெதர் வேக்சின் என்ன ஒன்று, அதில் நாங்கள் என்ன அடி கொடுத்தோம், என்ன அடி வாங்குவோன்றது தான் பார்க்க போறீங்க. இது முக்கியமான ஒரு விஷயம், இந்த வாய்ஸ் கொடுக்குறது நடட்டும். இன்ட்ரோ வந்துடுச்சு. சரி, ஓகே கைஸ், நருட்டோ பேசுனதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருந்திருக்கோம், கண்டுக்காதீங்க. அப்புறம் வந்து நம்ம இந்த பாஸ்டினுக்கு தான் கைஸ் வந்திருப்போம். அப்புறம் நருட்டோ வந்து என் கூட நேரில் இருக்கிறான்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அவன் என் கூட காலில் இருந்தான். அதான் அவனை வச்சு இன்ட்ரோ எடுத்துகிட்டேன். ஐயோ, நாங்கள் பொசுக்குன்னு ஆரம்பமே அமர்க்கலாமா இருக்கே. சரி, ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பண்ணலன்னா அப்புறம் ரத்தங்க ஈஸ் ஆவீங்க, சொல்லிட்டேன். இந்த பண்ணி வேற வந்து என்னையே அடிக்கிறான். எப்படியும் அவனை அடித்ததில் போர்க்கு கிடச்சிது. நாசமாக போகிறவனுங்க. என்னங்க திடீர்னு நருட்டோ மறந்துட்டான், மாயமில்லை மந்திரமில்லைங்கிற மாதிரி. இருங்க, ஸ்பெக்டேட்டர் மோடில் போய் மேலே போகலாம். சரி, ஓகே, திடீர்னு பெட்டிக்குள்ளே போனப்ப இங்கே வந்துட்டேங்கிற மாதிரி மறைஞ்சு வந்திருப்பேன், கண்டுக்காதீங்க. அது இப்போ நான் எப்படி சொல்கிறது, அது ஒரு விஷயம். எவன்டா இவன் டக்குன்னு வந்து அடிச்சிட்டான், கண்ணு கூட தெரில. எல்லோ ஃப்ளாஷ் ஆஃப் தி லீஃபோட ஸ்டூடெண்ட்டாக இருப்பானோ, இருக்கலாம். டேய் நருட்டோ, உன் தகப்பன் தான்டா. டேய், காலில் தான் எனக்கு பேசுகிறா. டேய் சரி விடுங்க, நாங்கள் அப்படி தான் ஃபன் பண்ணிகிட்ருப்போம், கண்டுக்காதீங்க. அதாவது அவன் கூட வந்து நான் பேசிகிட்ருக்கேன், அதாவது வேறு ஃபோன்லேருந்து பேசிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய பணக்காரங்க இது வேற ஏன்டா, நான் சொல்கிறது லைட்டாக கேட்காது, ஏன்னா சவுண்டு ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பரவாயில்ல, செஸ்ட்லலாம் நல்லா தான் கிடைக்கிது. என்ன நெதரைட் ஸ்க்ராப்பாக கிடைக்கிது. வேறாங்க நிற்கிறானே. அப்புறம் திடீர்னு மறுபடியும் பெட்டிக்குள்ளே போனப்பா இங்கே வந்துட்டேங்கிற மாதிரி நடந்திருக்கான், கண்டுக்காதீங்க. ஏன்னா அது மறுபடியும் இவன் டெலிபோர்ட் பண்ணி விட்டுருப்பான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வேறு இவன் பாம் பிளாஸ்டிங் பண்ணாம கொலைகார பாவிங்க, கொஞ்சம் விட்டுருந்தா கொலை பண்ணியிருப்பா டிஎன்டி வச்சு. இங்கே பாம் பிளாஸ்ட் பண்ணி பெரிய சுரங்கம் கட்ட போகிறான்னு, வேறு ஒன்றும் இல்லை. வந்துட்டு அவங்களாம் அடிக்கிறதுக்கு சந்தோஷம். சீல்டு வேறு ஹெல்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆமாம், அங்கே ஒருத்தன் நிற்க, அவனை விட்டுட்டு என்ன ஏன் அடிக்க வரானுங்கன்னு தான் எனக்கு புரியலை. அவனுக்கு முன்னாடியே நின்றுட்டுருக்கான், அவனெல்லாம் அடிக்காமல் என்னை வந்து ஓடி வந்து அடிக்கிறான், பார்த்தீங்களா? வேற ஐயோ, இப்போ செத்துட்டோம்னா பேஸ்டின் போயிடுமே. படம் வந்துட்டான், நல்ல வேலை, நாசம் போன வந்துட்டான். இதுக்கப்புறம் என்ன, பவ் எடுத்து சொல்ல வேண்டியதான். லைட்டாக நெட்ஒர்க்கு ப்ராப்ளமாக இருக்கும், அதான் இப்போ ஏரோலாம் கொஞ்சம் லேட்டாக போகும், கண்டுக்காதீங்க. எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் சுரங்க வேலையை ஆரம்பிக்கலாம். அவன் சுரங்க வேலையை பார்த்துக்கிட்டோம், நான் இங்கே கீழே செஸ்ட் இருக்கேன்னு வேண்டாம். சொன்னது மறந்துடுங்க. ஐயோ. ஓகே, செகண்ட் ஏன்ஷியன்ட் டெப்ரீஸ். இங்கே எத்தனை பேர் நிற்கிறானுங்க பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு பிளாக் உடச்சா போதும், நான் செத்துருவேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, நம்ம இன்வென்ட்ரிக்குள்ளே இருக்க தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு.
இவன் வேறு ஒரு சைடு இருந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு கூட தெரியாது, அப்படி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருப்பான். வாய்ஸ் வரலன்னா விட்டு இருக்கு கேவலம் பேசி அதோட அதுக்கு அந்த வாய்ஸ் எவ்வளோ, அதுக்கு இந்த ஒருத்தன் பாடுவான் பத்தியா, அந்த வாய்ஸ் எவ்வளோ பரவாயில்ல. இவன் லைட்டாக கொஞ்சம் வளரிட்டு இருப்பான், கண்டுக்காதீங்க. அச்சா பாவி மனுஷன் என்ன மாடாடி அது ஒன்றும் இல்லை, லைட்டாக ரெக்கார்டிங்கை ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இப்படிதான் லைட்டாக கொஞ்சம் நாங்கள் யூடியூப்ல வரலாறு இப்படி கக்காசி கேமிங் ஒரு பயிற்சி இருக்குது. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் நான், ஜிராயா, நருட்டோ, சாஸ்கே, சிசி நாங்கள் 5 பேரும் சேர்ந்து டியூட் கேமிங்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அதோட லிங்க் வந்து கமெண்டில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கு போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் லிங்க் கொடுக்க முடியுமா சொல்லிதான் எனக்கு தெரியும். அது உனக்கு தெரியாதா? சந்தோஷம். அவன் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். அவங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பிடிக்கலன்னா போறான்னு சொல்லிட்டு விட்டு போயிருவாங்க. அது சொல்றது கரெக்ட் தானே கைஸ்? வச்சிருக்கிறோன்னு லைட்டாக ஒரு ப்ரொமோஷன் மாதிரி. ஏண்டா நீங்க என்ன புது அணி உருவாக்கி வச்சிருக்கோங்க கைஸ், உட்காந்து பாருங்க. அப்படியே சும்மா அனல் பறக்க தீ போரி கிளம்புவோம். நம்ம வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுருக்கோம், அதை மைண்ட் பண்ணிட்டு பேசு. நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கேன், அதை மைண்ட் பண்ணிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மனசாட்சியோட சொல்லுடா. எப்படி வந்தாலும் ரெக்கமெண்டேஷன்னா டியூட் கேமிங்னு ஒரு ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதில் வந்து கேளுங்க. என்னென்ன கேமிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு சில எடிட்ஸோ தேவைன்னா கேளுங்க, நாங்கள் அது போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கோங்க. கேட்டுக்கு அவ்வளோ இருக்கு. இதுவே ரொம்ப லென்த்தாக இருக்குது. கொஞ்சம் பைத்தியம் தெரியும். சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேச வேண்டாம், வீடியோவில் கவனம் செலுத்தலாம். ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கப்போ ஸ்டில் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, லைட்டாக வளரிட்டு இருப்போம், கண்டுக்காதீங்க. நான் வேற இங்கே அடிக்கடி மைண்ட் பண்ணி கீழே விழுந்துட்டு இருப்பேன், கண்டுக்காதீங்க அதையும். ஏண்டா இங்க நான் உளறி கொண்டது உனக்கு பெரிய விஷயமா தெரியல, மைண்ட் பண்ணி கீழே சாப்பிட்றது உனக்கு பெரிய விஷயமா இருக்கடா. அப்புறம் திடீர்னு செத்தனா, திடீர்னு உயிரோடி ஒரு செஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்திருப்பேன். நான் உன்னை டெலிபோர்ட் பண்ணிட்டேன். நான் இங்க உளறி கொண்டது பெரிய விஷயமா தெரியல, மைண்ட் பண்றது பெரிய விஷயமாடா. நாங்கள் கொஞ்சம் அப்படிதான், கண்டுக்காதீங்க. இது எப்படியும் வேற மாதிரி வச்சுக்க போறேன். ஏய், இப்போ தானே டார்க் ஹியூமர்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். டார்க் ஹியூமர் இல்லடா, இதுதான்டா பேசிக்கா. அப்படி இது டார்க் ஹியூமர், இது டார்க் ஹியூமர்னா இதுக்குலாம் இருக்குடா. சரி, கொஞ்சம் நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்கள் பண்ண அலப்பறையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, பாய் கைஸ்.